திரைப்பட நடிகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி திரு எஸ்.வி. சேகர் தொடர்பு இருக்காரு. வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லாருக்கும் வயசாகுது, இறப்பார்கள் என்றாலும் நமக்கு நெருக்கமானவர்கள் திடீர்னு ஒரு மறைவு செய்தி கேட்டா ரொம்ப சங்கடமாயிடும். எனக்கு சுமார் 40 ஆண்டுகளாக திரு ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களை பழக்கம். என்னுடைய சம்பந்தி ஊர் தான், அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல தான், ஈரோடு. அதுக்கு வந்து காங்கிரஸ் பேரி இயக்கத்துல ஒரு டைனமிக் லீடர்ஸ்ல வெகு சிலர்ல இவர் முக்கியமானவர். தமிழகத்துல ரொம்ப தன்னுடைய கருத்துக்களை எப்படிப்பட்ட கூட்டத்திலும் அஞ்சாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒருத்தர். சில பேர் சொல்லுவாங்க தடாலடி அரசியல் அடிப்பாங்க. தடாலடியாக பண்ணினாலும் அதை வந்து சரியாக செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அசம்பிளியில பேசுறதா இருந்தார். அவருக்கு சமீபத்தில் நிகழ்ந்த அவருடைய மகனுடைய இறப்பே ஒரு பெரிய ஒரு புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்றது, இந்த மகன் இறந்து அந்த தந்தை அந்த சோகத்தை தாங்கிறது. அதையும் தாண்டி தன்னுடைய கட்சிக்காக அந்த ஈரோடுல இடைத்தேர்தலில் நின்று அவர் வந்து வெற்றி பெற்று பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். எஸ்.வி. சேகர், நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கீங்க, அப்போ அவரிடம் பயணிச்சிருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு பயணிச்சிருக்கீங்க. அதுதான், அவர் வந்து எல்லாரையுமே அரவணைச்சு செல்லணுங்கிற ஒரு எண்ணம் உடையவர். யாரு இவரு, நீ வந்து என்னுடைய குரூப்புக்கு வந்துரு, என்னோட இருந்தா நான் ஆதரிக்கிறேன், அந்த மாதிரி சொல்லாதவர். நீ யாரோட வேணா இருங்க, காங்கிரஸுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் உள்ள ஒரு கோஷ்டியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கட்சியோட நிலைப்பாட்டுக்கு உடைக்கணும்னு சொல்லக்கூடியவர் இல்லீங்களா? ஆமா, அது இருக்கக்கூடாது. கட்சியோடைய நிலைப்பாட்டுல இருந்து நீங்க அந்த கட்சிக்காக உழைக்கணுங்கிற சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் உடையவர். நல்ல மனிதர் ஈ.வி.கே. இளங்கோவன் என்பவர். அவருடைய ஒரு அரசியல் சகாப்தம். அவர் பாரம்பரியம், யாருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா ஈவேரா பெரியார் அவர்களுடைய ஃபேமிலியிலிருந்து வந்தவர் பேரன். அது இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். தன்னுடைய திராவிட கழக கொள்கையை வந்து அதை தூக்கி பிடிக்காமல் அதை தாண்டி காங்கிரஸ் கொள்கையை தூக்கி பிடித்து அவர் காங்கிரஸ்வாதியாக இருந்து விட்டு சென்றவர். இல்ல, அந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? பெரியார் காங்கிரஸ் எதிர்த்தாரு, ஆனா அவருடைய பேரன் வந்து காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இருந்தாரு, அந்த கொள்கை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டாரு, உறுதியாக இருந்தாரு, கடைசிக்கும் அந்த கட்சியில தான் இருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? காலத்தின் மாற்றங்கள் தான் சார். ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மூத்தவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பேர். அப்படிப்பட்டவர் தான் ஈ.வி.கே. இளங்கோவன். நீங்க இப்ப அவர் கூட பழகிருக்கீங்க. அவர் காங்கிரஸ் கட்சி கொள்கை சித்தாந்தத்துல நிலையாக உறுதியாக இருப்பதற்கும் விரும்பியதற்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அவரை? இப்போ அவருக்கு அவருடைய வயதை பார்க்கும்போது 74. அந்த 74. 74. ஓகே. 1950 அவரு. ஆமா, என்னுடைய வயது தான். ஆமா, 1984ல முதல் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. முதல் முறையாக. பட் ஒரு சிறந்த அரசியல்வாதி, அதுதான் நம்ம சொல்லணும். அவர் வந்து அந்த தேசிய கொள்கை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அவருடைய பார்வையில பாஜக எப்படி பார்த்தாரு? அவர் பார்வையில இல்லை, எவர் பார்வையிலுமே தமிழக பாஜகவை உருப்படாதுன்னு சொல்றவங்க தான் எல்லா அரசியல்வாதிகளும், இன்க்ளூடிங் நீங்களும் என்னையும் சேர்த்துதான். அதான் என்னது சொல்றது, அது வந்து வெறும் ஜாதி மத அரசியலை மட்டுமே செய்யக்கூடாது. இல்ல, பல விமர்சனங்கள் வந்தாதான் எதிர்த்து அடிக்கக்கூடியவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அண்ணாமலையுடைய விமர்சனங்களை பொருட்படுத்தவே இல்லை கடைசி இருக்கும். சார், அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய தகுதிக்கும் அண்ணாமலை கால் தூசு கிடையாது. இதான் அடிப்படை விஷயம். அதனால அரசியல் தேர்ந்த மிகவும் மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் வாங்க, மிகச்சிறந்த அரசியல்வாதி அப்படி சொல்லக்கூடியவர் யாருன்னா எல்லாருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. சொல்ல அப்படியே அந்த காலில் ஒட்டின தூசி மாதிரி எப்படி தண்ணி விட்டு கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர ஐயோ ஐயோன்னு சொல்ல மாட்டாங்க.
உங்களுடைய நட்பு எப்படி எஸ் சேகர்? அரசியல் ரீதியான நட்பா இல்லை தனிப்பட்ட நட்புகள் இருக்கா? என்னுடைய நாடகங்களுக்கு வந்திருக்காரு, என்னுடைய சம்பந்தியுடைய நல்ல நெருக்கமான நண்பர். என்னுடைய சம்பந்தி கோபிச்செட்டிப்பாளையத்துல காங்கிரஸ்ல சேர்மனா இருந்தாங்க, மாதங்கி ஜெயராமன். சோ இவங்க எல்லாமே இந்த காங்கிரஸ் அஃபினிட்டி எல்லாருக்குமே உண்டு. கௌரவம் நான் ஈரோடு போனா அவங்க இருந்தா மீட் பண்ணிட்டு வருவேன். சென்னையில நான் அவரை பார்த்திருக்கேன், நந்தபாக்கம் பக்கத்துல தான் அவர் வீடு. என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த கட்சியை எல்லாம் தாண்டி நல்ல நட்பை பாராட்டக்கூடியவர். அவருடைய இழப்பு காங்கிரஸ்க்கு எப்படிப்பட்ட இழப்பு? இது வந்து ஒரு பெரிய இழப்பு தான். தவறு பாருங்க, மறுபடியும் ஈரோட்ல பை எலெக்ஷன் வருது. ஆமா, பட் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி பை எலெக்ஷன் வந்தா. ஆனா இப்போ இன்னொரு நமக்கு வந்து 1.5 வருஷம் தான் இருக்கு. இப்போ ஒரு பை எலெக்ஷன் வரும்பொழுது இந்த பை எலெக்ஷன்ல நிரூபிக்கணுமேனு பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் அளவு கடந்த முயற்சியாக தான் இருக்கும். உங்களுக்கு எதுவும் அப்படி ஒரு எண்ணம் இல்ல இடைத்தேர்தலில் போட்டியிடலாம்? நான் 10 வருஷம் முன்னாடியே இனிமே எந்த தேர்தலையும் போட்டியிடுதல்னு சினிமா சங்க தேர்தலில் கூட நான் போட்டியிடுறேன். ஓ, தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, நன்றி. மேல அரசியல் வேணும்னா என் பையன் வேணா வரட்டும், நான் எதுக்கு வரேன்? ஓ, அதுக்கான ஏற்பாடு பண்ணி நிற்கிறீங்க? இல்ல, நான் பையனை ஏற்பாடு பண்ணி 40 வருஷம் ஆச்சுங்க. ஏன் வரல அவர் களத்துக்கு? 40 வருஷம் ஆச்சு. இப்பதானே அவனுக்கு எப்ப வேணுமோ அப்பதானே. நம்ம யாரையுமே நம்ம ஐடியாவை இன்னொருத்தர் மேல திணிக்கவே கூடாதுங்க. சரி, நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்கீங்க, முக்கிய பொறுப்புல இருந்திருக்கீங்க இல்லையா? காங்கிரஸ் கட்சியில அங்கேயும் இல்லையா? ஒரு 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்கிற கோஷ்டி பூசல்னால வேற ஏதோ நடந்த பிரச்சனையில என் பேரை சேர்த்து என்ன விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதிமுக தவிர உங்களை யாரையும் கௌரவிக்கல. அதிமுக வந்து என்னை கௌரவிச்ச மாதிரி வேற யாரும் பண்ணல. கட்சியே இல்லாமல் என்னை ரொம்ப கௌரவப்படுத்தியது திமுக, கலைஞர். சரி, இப்போ அவருடைய உடல் வந்து அஞ்சலிக்காக கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. எங்கேயா? இங்கே சார். ஆமா, சத்தியமூர்த்தி பவன். சத்தியமூர்த்தி பவன். ஆமா, அதன் பிறகு வந்து ஈரோட்டிற்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது. எத்தனை மணி வரைக்கும் இங்க? அது இன்னும் நேரம் குறிப்பிடல. ஓ, சரி சரி. ஓகே ஓகே, நன்றி நன்றி சேகர், நன்றி. தேங்க்யூ. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.